டேய் அந்த சீட்டை போடுறா, விளையாடுவோம். போர் அடிக்குது ரொம்ப. நான் போடுறேன் பாரு சீட்டு உனக்கு. இப்போ யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். அங்கே போட்டுறீங்களா? சரி சரி, இதில் போட்டுருங்க. அம்மா இருந்தால் தானே சேரை இழுத்து போட்டு தானே இது பண்ணுவேன். போட்டுருங்க. டேய் மெதுவா போடுறா. எல்லாம் நமக்கு தான். இப்போ யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். டேய் உனக்கு எல்லாம் சோப்பு கடை அந்த மாதிரி இருக்கு. எனக்கு சோப்பு கடை வந்தா உனக்கு கருப்பு கடை வந்த மாதிரி இருக்கு. நம்ம கலருக்கு தானே நமக்கு வரும். நான் போடு ஆஸ் போட்டாஸ். நான் வெட்டு 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 அள்ளு அள்ளு அள்ளுண்ணா. சரி வாய் ரொம்ப நமனமன் இருக்கு. அந்த பீடி எடையும் ஒரு 2 இழுப்பு இழுத்துக்கிடுவோம். பீடியா? சரி இழுப்போம். நம்ம ஊர்லலாம் எல்லாரும் ஒவ்வொரு பீடியா இழுப்பாங்க. நம்ம கெட்டா இழுப்போனே. இதை மாதிரி உலகத்துல யாருமே இழுத்துருக்க கூடாது. இப்போ பாருங்க பீடி இழுக்கணும் எப்படி சொல்லித்தரேன். ஏனே கவனிக்கலா? பீடி குடிக்க நல்லா கவனிங்க. எப்படி சொல்லித்தரேன்னு பாருங்க. ஐயோ அணைஞ்சு போச்சே. நான் அடுத்த பத்தி ஒரு சரி. டேய் 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 ஏடா பீடியில மட்டும் பத்த வைடா. ஓ பீடியில தான் பத்த வைக்கணும். வாயில பத்த வச்சா புகை வந்துரும்னு நினைச்சேன்டா. வாயில பத்த வச்சாலாம் புகை வராது, கொத்து தான் போகும். பீடியில மட்டும் வச்சா போதும். இங்க பாரு. ஏ அப்பா, இந்த ஸ்டைல்ல யாராலையும் பீடி இழுக்க முடியாது. டேய் ஒத்த பீடியை இழுத்தோம்னா நல்லாவே இருக்காது. கெட்டோட வளைச்சு பாரு, சூப்பரா இருக்கு. நீ ஒரு வாட்டி பாரு. இப்படி கெட்டோட வளைச்சா தானே சீக்கிரம் போய் சேருவோம். ஓ இல்ல போக மாட்டேக்கு, புகையே வர மாட்டேக்கு. சரி அதை போடு. இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கு போனியா? ஆராதனை எப்படி இருந்துச்சு? அதை ஏன் கேட்க? ஆராதனையா? பக்கத்து கடை பிரபு டீ ஸ்டால் கடை டீ சூப்பரா இருந்தது. டேய் சர்ச்சுக்கு போனியா? ஆராதனை எப்படி இருக்குன்னு கேட்டா பக்கத்து கடை டீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஆராதனைக்கு போனவங்கலாம் ஐயாச்சோட பிரசங்கத்தையா கேட்டாங்க. பிறகு எங்க சர்ச்சில் உள்ள பெண்கள்லாம் முக்காடு போட்டிருப்பாவ, குப்புற குப்புற விழுவாவ. எங்க ஆண்களுக்குலாம் இப்ப சோபா செட்டு மாதிரி பெஞ்சு போட்டாச்சா, இங்க இப்படி படுத்துக்கிட்டே வராங்களாடா. லேஸ் அப்படி எட்டி எட்டி பாத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்படி வராங்க. இதுக்கு நாங்க பிரபு டீ ஸ்டால் கடையில உட்காந்து எங்க அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து டீ குடிச்ச மாதிரி ஆச்சு. ஐயா சொன்ன பிரசங்கத்துக்கு ஒரு கமாண்டும் கொடுத்துருவோம் நாங்க. ஓஹோ, ஸ்பீக்கர் மூலமா அங்க நின்னு கேட்பாங்களோ? எங்க இருந்து கேட்டானா? வசனம் கேட்கலையா? அது சரி. நம்ம அம்மா எங்கடா? நம்ம அம்மா என்ன லேடிஸ் கிளப் பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு வரதுக்கு நேரம் ஆகும். நம்ம அம்மாவை பார்க்கறது அங்க பாரு. நம்ம அப்பாவை பார்த்தியா? கையில பாரு என்னன்னு. டேய் பாட்டிலும் கையுமா இருக்காரு. பேர் வேற பரிசுத்தன் வேற சொல்லி வச்சிருக்கு. பேரு தான் எங்க அப்பா பேர் பரிசுத்தம். அவர் கையில இருக்கிறது கோட்ரை. ஆஹா என்ன பரிசுத்தம். என் பேரை சொல்றது. எப்பா இன்னைக்காவது கோயிலுக்கு போக கூடாதா? ஏன் டாடி பாட்டிலும் கையுமா இன்னைக்கு உட்காந்துருக்கீங்க? நல்ல மட்டனு சிக்கனு ஃபிஷ்ஷு வேணும்னு கேட்குறது. யாராவது போய் வாங்குதியலா? நான் ஒத்தையில போய் இடிபட்டு வாங்கிட்டு வந்து இப்படி உட்கார்ந்துருக்கேன். டேய் மிதிப்பட்டாராண்டா. அவர் எங்க மிதிப்பட்டிருப்பாருன்னு அவர் கையில இருக்க பாட்டிலே சொல்ல எல்லாரும் பாருங்க. அவர் இடிபட்டது வேசிய பாரு என்ன கலர்ல இருக்குன்னு, எப்படி இடிபட்டு வந்திருக்காருன்னு. ஆமா இவரு மட்டன் சிக்கன் வாங்க போனாராம்ல. அண்ணா ஊத்திட்டாரு. வேணுமா உனக்கு? என்ன எப்பா? சரி என்ன தண்ணியா? உனக்கு என்னது தந்தியா? டேய் தந்தி வந்திருக்காண்டா. யாரு மண்டைய போட்டான்னு தெரியலையே. ஏய் அம்மா பாட்டி போட்டாளா தாத்தா போட்டாரான்னு தெரியலையே. எப்பா பார்த்து போடுங்க. பத்திரத்துல கையெழுத்த போட்டுறாதியா, எங்களுக்கு சொத்து இருக்கட்டும். ஆமா ஆமா பார்த்து.
டேய் பாருடா, வேற எதுலயும் வாங்கிறாம. அவருக்கு கோட்டரை போட்டாலும் இங்கிலீஷ்ல அழகா கையெழுத்து போடுதார. எப்படிலா தந்தி வந்திருக்கு நமக்கு. ஏப்பா தந்தியில என்ன போட்டிருக்குப்பா? சுட சுட செய்திகளை தருவது தந்தி. ஏப்பா தந்தியில என்ன போட்டிருக்குன்னு கேட்டா தினத்தந்தியில சுட சுட போட்டிருக்குதா? பிரிச்சு பார்த்து சொல்றேன். சொல்லுங்க. அரைவிங் டுடே. டேய் அரைவிங் டுடேனா என்னடா? உனக்கு தெரியலையா? என்னடா படிச்ச முட்டா பேலுக்கு பிறந்தேல. இங்க பாருடா, அரைவிங் டுடேனா நம்ம அப்பா மாவு அரைக்கிறதுக்கு டுடே போறாரு. ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். ஓ அதுதான் அரைவிங் டுடேவா? ஆமாடா. உங்களெல்லாம் நான் மெனக்கட்டு இவ்வளவு ஃபீஸ் கட்டி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க சொன்னா ஒரு அரைவிங் டுடேக்கு கூட மீனிங் தெரியாதா? தப்பாப்பா தப்பாப்பா. அரைவிங் டுடேனா என்னதுப்பா? நீங்க சொல்லுங்கப்பா. இன்று வருவார். யாருப்பா வராரு? டெல்லி மாமாவா, பெங்களூர் சித்தப்பாவா, கல்கத்தா அத்தையா, பாம்பே பாட்டியா, பியூட்டியா? நல்லா படிச்சுட்டு சொல்லேன்பா. அரைவிங் டுடே ஜீசஸ் கிரைஸ்ட். ஐயோ ஜீசஸ் கிரைஸ்டா? ஜீசஸ் கிரைஸ்டா. கிரைஸ்டா. இன்று இயேசு வருகிறார். யா ஆத்தா சுவாலிய போச்சு. லா 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 லா. எங்க அம்மா பியூட்டி பார்லர் போயிட்டு வருது பாருங்க. லா 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 லா. பேக்கும் கூலிங் கிளாஸ் பாருங்களா எங்க அம்மாவை. அப்பப்பப்பா, இன்னைக்கு லயன்ஸ் கிளப் செக்ரட்டரி கிறிஸ்மஸ் டின்னரில் இந்த லயன்ஸ் கிளப் செக்ரட்டரியா என்ன அந்த இவர் கலெக்டருடைய அம்மா சம்சாரம் என்னை தூக்கி பேசினப்போ அங்கேயே எனக்கு புல் அரிச்சிட்டு தூக்கி பேசிச்சா. ஐயோ இங்க வந்தா ஃபுல்லா அரிக்குது. சரி உனக்கு ஃபுல்லா அரிக்குதா? ரொம்ப டென்ஷன் ஆகாத. ஏப்பா எங்க அம்மாவுக்கு சொரிச்சரங்கா இருக்குமோ? சொரிச்சரங்க. டை டை அட பாவிகளா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போகாம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா இன்னைக்கு தந்தி வந்திருக்குமா? ஏமா தந்தி வந்துச்சுமா? நீங்க என்ன பாட்டிலும் கையுமா நின்றுட்டு இருக்கீங்க? தூக்கி தூர போட்டா. தந்தியா? யாரா? ஜீசஸ் கிரைஸ்ட். எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கே. கிழிஞ்சுது போ. ஜீசஸ் கிரைஸ்ட் கடவுள் பேராச்சே. அம்மாடி காப்பாத்தினியல. பரவாயில்ல தெரியுது அம்மாவுக்கு. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம இதுக்கு சினிமாவுக்கு போற டிக்கெட் 1000 ரூபாய் வேஸ்ட் ஆப்போம். இது என்ன ட்ரெயின் டிக்கெட்டா ரீஃபண்ட் வாங்குறதுக்கு? சரி கொஞ்சம் தண்ணி குடி, உனக்கு டென்ஷன்லாம் குறையும். உங்க தண்ணி என்னத்துக்கு? நீ கொண்டு வாமா. இன்னும் கொண்டு வரேம்மா நான் தண்ணி. டேய் டேய் நல்ல தண்ணியா கொண்டு வாடா. அக்குவா ஃபீனா கொண்டு வா. ஏப்பா ஏப்பா அம்மாக்கு நான் கொடுக்க தண்ணி தான் சூப்பர் தண்ணி. மயங்கிறாதியம்மா. எனக்கு கையும் உடல காலும் உடலையே. ஏ அம்மாவுக்கு கை வேற ஓடமாண்டா. நடந்தா கால் ஓடும். உனக்கு கை ஓடணும்னா தலையில நட, உனக்கு கை நல்லா ஓடும். இது என்ன மேசையில ஃபுல்லா அசிங்கமா இருக்கு புஸ்தகங்கள். இது என்ன பீடி கட்டு சீட்டு கட்டு எல்லாம் தூக்கி தூர ஏறி கொளுத்திடுவோமாப்பா. கொளுத்தாதடா, சீட்டு கட்டு நமக்கு தேவைப்படும், கொளுத்திடாத. என்னதையாவது பண்ணி தொலைங்கடா. ஏசு போன பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம். என் கூட யாரெல்லாம் வரா? நிறைய கை தூக்குது. ஐயோ டிவி. டேய் டிவியை கட்டில தள்ளி துணியை போட்டு மூடுடா. ஐயோ டிவில இப்ப பார்த்து ஏசப்பா நிகழ்ச்சி கூட வரலையேடா. டிவில ஏசப்பாக்கு ஞான கண்ணு உண்டம்மா. சீக்கிரம்டா, அதுலதான் எல்லாம் பாத்துருவாங்களப்பா. சீக்கிரம்டா வீட்டை க்ளீன் பண்ணுவோம். ஏசப்பா வர வராராம். அம்மா ஏப்பா கொஞ்சம் குடிங்க, ஒரு கை போடுங்க. உங்களை நான் பீடி குடிக்க வேண்டாம், ஃபில்டர் சிகரெட் குடிங்க, அதான் எனக்கு கௌரவமா இருக்குன்னு சொன்னேன்ல. எங்க அப்பா பீடியை போய் பறக்கிட்டு அடைக்கே பாரு. எங்க அப்பா என் கூட சிகரெட் குடிக்க வாரேனாரு. நான் அவர் கூட சிகரெட் அடிக்க கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு. வெக்கப்படாத, சும்மா ஃபில்டர் சிகரெட் குடி. ஏப்பா இழுக்கல, வாங்க வாங்க இப்ப ஷோ பண்ணுவோம். டிவி ஏப்பா டிவியை கொண்டு அங்க கொண்டு வச்சா அதுல ஏசப்பா படம் வரும்ல தெரியுமா? நீங்க டிவில என்ன பாப்பீங்கன்னு முதல்ல மூடுடா. மூடு 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 நல்லா மூடு. உங்களுக்கு தெரியுதா? இல்லல
எங்க ஏசப்பாக்கு ஞான கண்ணு உண்டு. அவர் எங்கன மூடி வச்சாலும் கண்டுபிடிச்சிருவாரு. ஞானக்கண்ணா என்னடா? ஞானக்கண்ணனா உனக்கு பார்த்தா டிவி தெரியாது, டிவியில் இருக்க பிக்சர் டியூப் தான் தெரியும். கோட்டரை போட்டாலும் சரியா பேசுவாரு எங்க அப்பா. கட்டுக்கிட்டா ஐயோ ஐயோ அடிக்காதீங்க. இவன் தாமா. நீங்களாவது இவங்களுக்கு சொல்லக்கூடாதா? நான் தான் சொல்லியிருக்கேனே ஃபில்டர் சிகரெட் குடிங்கன்னு. அதுக்கு குடிக்க மாட்டேங்குதுக்கு பீடியை குடிச்சிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. அப்பா டெம்பிடில சொன்னதை இருக்க கேட்டுக்கலாமா? சுகம், டெம்பிடில இருக்க சுகம் எந்த ஃபில்டர்லயும் வராது. சரி சரி, நான் சாரியை சரி பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே. ஆமா, இவன் மேக்கப் பண்ண வேண்டியதுதான். ஒரு வருஷமா ஒட்டுற வீட்டில் இதுல மேக்கப் ஒன்று தேவைதான். வீடு இப்படி இருந்தா ஏசுநாதர் உள்ள நுழையும் போது இந்த லயன்ஸ் கிளப் செக்ரட்டரி மிஸ்ஸஸ் சமாதானம் பரிசுத்தை பற்றி என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாங்க? வீட்டையே இந்த அலங்கோலம் பண்ணி போட்டிருக்க, இவ லேடிஸ் கிளப்பை என்னமா வச்சிருப்பான்னு நினைப்பாரு. ஆமா, நம்ம வீட்டுல கிறிஸ்துவே தலைவர்னு ஒரு போர்டு துங்குச்ச, அது எங்கடா? அது நம்ம கக்கூஸ் பரன் மேல கிடக்குமா? கொண்டு வாடா. இன்னும் நான் கொண்டு வரேம்மா. ஐயையோ, அது என்ன நாத்தம் தெரியலையே. டேய் பாத்துடா, மேல போட்டுறாத யாரும். கக்கூசு கொண்டாடா. இரு நானாவது குடுக்கேன். ஏல, அம்மா இடது டென்ஷன் கைட்டு ஆயிராம. எடுக்காத, வலது கைட்டு எடுக்காதல. இத நம்ம வீட்டு ஹால்ல தொங்க போட்டா எப்படி இருக்கும்? நாத்தமா இருக்கும். ஆமா, நம்ம வீட்ல ஒரு பைபிள் உண்டு, அது எங்கடா? இந்த அரிசி பானை இருக்கலாமா, அதுல கீழே விழுந்துற கூடாது, முட்டு கொடுத்து வச்சோம்ல அதானே. ஆமா ஆமா ஆமா. டேய், கிச்சன்ல ஒண்ணு எலிக்கருமி வேர்ந்து அதாடா. அதுதான்டா, ஓடியா. எடுத்துட்டு வா. கிச்சன்ல இருக்கவளுக்கு அந்த பைபிள் எங்க இருக்குன்னு தெரியாதா? உங்க அம்மா கொடுத்த ஒரே சீதனம் இந்த பைபிள் தான். எடா நான் ஜபா. கிச்சனுக்கு என்னைக்கு போனேன், சமையல் என்னைக்கு பண்ணேன், உங்களுக்கு தெரியாதா? அப்பா, நம்ம எல்லாரும் இங்க இருக்கும்போது ஏசுநாதர் வரும்போது நம்ம எல்லாரும் ஜோம்னிட்டு இருந்தோம்னா, அம்மா என்னங்கம்மா பைபிள்? என்னடா இது, உங்க அப்பா தலை மாதிரி ஒரே தூசியா இருக்கு. என்ன அப்பா தலையில தூசியா? வாங்க தட்டும். இரு எனக்கு எட்டாது. ஏப்பா நில்லுப்பா. போட்டுக்கோ. ஏடா சும்மா இருங்கடா, பிச்சிராதீங்க தலைய. ஒற்றை எடுக்கமா. வீட்டில தான் ஒட்டுறேன்னா என் தலையிலையும் ஒட்டுறையாங்க உங்களுக்கு. சரி, உங்க அம்மா கொடுத்த பைபிளை அங்க வச்சிருக்க, நான் கொடுத்த பைபிளை எங்க வச்சிருக்க? எதுவும் பழைய பேப்பர் கடையில் இருக்கோ? இல்ல பத்திரமா வச்சிருக்கேன், எங்க அம்மா கொடுத்த பைபிள்லாம். அப்போ அப்பா கொடுத்த பைபிள் என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பாவே வேண்டாம் பாவா, பைபிளையா வச்சிருப்பாவா. சரி வாங்க எல்லாரும் ப்ரே பண்ணுவோம். நீங்க தானே வீட்டு தலைவர், முதல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்னது, குடும்ப தலைவரா நானா? சரி, இன்னைக்காவது சொன்னேன்ல, பண்ணுங்க. பண்ணுங்க. கண்ண முடுங்க. God bless mummy. God bless daddy. அப்பா நமக்கு இந்த மாதிரி Help ஜெபம் பண்ணு. me always to make them happy. என்னங்க இப்படி எல்கேஜி ஜெபமா பண்றது? அட, உனக்கு அது கூட தெரியாதா? யூகேஜிலையும் இதே பிரேயர் தான் பண்ணுவாங்க. ஐயோ எங்க ஜெபம் மாதிரி உலகத்துல யாருமே பண்ண முடியாது. அதுவும் எங்க அப்பாவை மாதிரி யாரும் பண்ண முடியாது. உங்களுக்கு பண்ண தெரிஞ்சாதானே? அப்பா, எங்க அக்கா வீட்டுக்கு போகையிலே பாருங்க, என்ன அழகா பிரமாதம். போகும்போதே உள்ள போய் உட்கார்க்கணும்ல, என்னமா இருக்கு. போவோம், வீட்டு போ. ஏய் எப்பா, ஏமா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தாச்சு. கதவை தட்டியாச்சு. போங்கம்மா போங்க. திறந்தானே கிடக்கு, உள்ள வர வேண்டியதானே. அது மேனஸா இருக்கும்னு நினைக்கேன். ஓஹோ, இதான் மேனஸா? ஹாய், வேற யாரும் இல்ல, எங்க மாமா. எப்படி இருக்கீங்க? ஹாப்பி கிறிஸ்மஸ்டா. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓ, நீதானா? ஜீசஸ் வரலையா? என்னக்கா, என்ன விஷயம்? அட, இன்னைக்கு வீடே இவ்வளவு பிரமாதமா, இவ்வளவு அழகா இப்படி இருக்கே, ரொம்ப இதா இருக்கே. எப்பா, நான் இதுலயே உட்கார்ந்து எங்க அக்கா வீட்ல இருந்துக்கிடணும்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எடா ஜபா, வீட்டை வீணா சுத்தம் பண்ணிட்டோமாடா. ஆமாடா. உங்க அம்மா வீட்ல இருந்து கொடுத்த ஒரே சீதனம் இந்த பைபிள் தான். இதையும் தூக்கிட்டு போயிடாதானே?
நீ இன்னைக்கு எங்களோட சேர்ந்து ரெடியாரு. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் வராரு. ஏப்பா தந்தி வந்துச்சுலப்பா, அது மாமாட்ட சொல்லல? ஆமா, அரைவிங் டுடேன்னு தந்தி வந்தது. தந்தி எங்க? இந்த பாருங்க, அது கக்கூஸ் பரவருக்குள்ள போயிருது அதுக்குள்ளயும். இந்த பாத்தியாடா, தந்தி வந்திருக்கு. அரைவிங் டுடே ஜீசஸ் கிரைஸ்ட். இது கூடவா தெரியல? மாமா ஒரு மாதிரி இது மண்டகலண்ட எங்க மாதிரி இருந்து வந்திருக்குன்னு சொல்லி சிரிக்காரு. கூடவா உங்களுக்கு தெரியல? அத கூடவா பார்க்க முடியல உங்களால? என்னது, நீயா தந்தி கொடுத்த? ஆமா, நான் உங்க தேவதூதன் கொண்டு வந்து தரலேன்னு நினைச்சேன். தந்தி கொடுத்துருக்க ஆளை பாருங்களேன். அதானே ஏசப்பாவது தந்தி அடிக்கிறதாவது. உங்க நாலு இது என்ன? இதுக்காக வேண்டி நாங்க வீட்டு ஃபுல்லாவே சுத்தம் பண்ணிட்டுமே, வேஸ்ட். எப்பவும் உங்ககிட்ட இந்த சர்ப்ரைஸ் காண்டி என்ன பண்ண, உங்க 4 பேர்கிட்ட எப்பொழுதும் இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, அலட்சியம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. அதனால தான் நான் என்ன செஞ்சேன், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கிறிஸ்மஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், அரைவிங் டுடே ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லி ஒரு தந்தியை கொடுத்தேன். ஊர்ல இருந்து வரும்போதே இந்த தந்தியை கொடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அது கூடவா நீங்க பார்க்காம இருந்தீங்க? எங்க மாமா மாதிரி ஃப்ராடு உலகத்திலே கிடையாது. சரி, அவ நமக்காக வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணியும் நம்ம நிறைய பாவத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம். இனிமே என்ன செய்யக்கூடாது, நம்ம பாவமே செய்யக்கூடாது. இனிமே குவார்டர் குடிக்கக்கூடாது, பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடாது. ஜான்சி, நான் இனிமே திருந்திட்டேன்னு நம்ம 2 பேரும் இனிமே கோயிலுக்கு போவோம், கடவுளை தேடுவோன்னு, கடவுளுக்கு பிரியமான பிள்ளையா நடப்போன்னு. ஆமாங்க, நானும் உண்மை லேடிஸ் கிளப்னா எனக்கு வேண்டாம். எனக்கு குடும்பம் தான் பெருசு, கணவர் பிள்ளைகள் இதுதான் எனக்கு முக்கியம். சரியாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிருவோம். நாங்க மட்டும் விட்டுட்டு போறீங்க? நாங்களும் இனிமே பீடி குடிக்க மாட்டோம், ஒண்ணும் குடிக்க மாட்டோம். நாங்களும் சீட்டு விளையாட மாட்டோம், பீடி குடிக்க மாட்டோம். நாங்களும் ஏசப்பாவை தேடுவோம். நாங்கள் கடவுளை தேடுவதற்கு ஆயத்தமாகிவிட்டோம். உங்கள் இருதயத்தின் பக்கத்தில் இதோ கர்த்தர் சொல்லுகிற மெல்லிய சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்வதற்கு நாமும் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அடுத்தபடியாக கோலாட்டை கண்டுகளியுங்கள்.